அனைவருக்கும் வணக்கம். நாளை ஒரு புத்தாண்டு நாள், பொது புத்தாண்டு நாள். புதுச்சேரி வேறொரு சூழ்நிலையில் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் இந்த போட்டிகளில் பங்கெடுத்தது என்பது மிக பெருமைக்குரிய ஒரு செய்தி. முதற்கட்டமாக போட்டிகளில் வெற்றி பெறுவது என்பதை காட்டிலும் குழந்தைகள் போட்டிகளில் கலந்து கொள்வது என்பது மிக முக்கியமான முதன்மையான செய்தி. அந்த குழந்தை போட்டியில் பங்கெடுக்கின்றது என்பதை தாண்டி அந்த குழந்தை தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை, தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது பெற்றோராகிய உங்களின் கடமை. தோல்விகளை மட்டுமே நாம் தோல்விகளில் பழகத்தான் நமக்கு பல வகையான தெளிவுகள், ஒழுக்க நிலைகள், செம்மாந்த வழிபோக்குகள் எதிர்காலத்தில் கிடைக்கும். இந்த உலகம் மிக கொடியது என்று முதல் தலைமை அமைச்சராக இருந்த நேரு தன்னுடைய செய்திகளில் சொல்வார். இந்த உலகம் மிக கொடியது. இந்த உலகம் மிக கொடியது என்பது என்னவென்றால் மிக கெட்ட மனிதர்களையும் கொண்டது என்றுதான் பொருள். எனவே போட்டிகள் என்பவை உலகில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கின்றன. அந்த போட்டிகளில் பங்கெடுப்பது மட்டுமல்ல, அந்த போட்டிகளில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல இலக்கு என்று உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித் தர வேண்டும். முதலில் பங்களிப்பு. முதலில் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் அதில் நாட்டம் எடுத்து, விருப்பம் எடுத்து பங்கெடுக்க வேண்டும் என்ற செய்தியை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். தோல்விகளுக்கு உங்கள் குழந்தைகளை முதற்கட்டமாக பழக்க வேண்டும். அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் காட்டும் வெற்றிக்கான வழி. முதற்கட்டமாக நான் இந்த நாளை அனைவரையும் சான்றிதழ் பெற்றுக் கொள்ள அழைப்பது என்பது, நாளை உலகம் முழுக்க மிகப்பெரிய ஆடம்பரங்களாலும், மிகப்பெரிய அருவருப்பு சூழல்களாலும், வெவ்வேறான பண்பாட்டு சீரழிவுகளாலும் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் உங்கள் குழந்தை புதுச்சேரியின் விடுதலைக்காக ஒரு தலைவரையோ அல்லது ஒரு கட்டுரையோ, தலைவரை குறித்த கட்டுரையோ எழுதியிருக்கிறது என்ற பெருமையோடு நீங்கள் வர வேண்டும். ஆனால் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த மாலை நேரம் இந்த நிகழ்ச்சிக்கான நேரமாக எடுத்துக்கொண்டது மிக தவறு. காலை நேரம் தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கான முயற்சி செய்தோம், ஆனால் அரங்கு கிடைக்கவில்லை. அதற்காக எங்கள் நிறுவன சார்பில் உங்களிடம் மன்னித்து கோருகிறேன். மீண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் உங்கள் குழந்தையை விடுதலை போராட்ட நாளுக்காக, அதாவது நவம்பர் 1 புதுச்சேரியுடைய விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளுக்கு முன்பே நடத்தி அந்த நாளுக்கான ஒரு நிகழ்வினை நாம் சிறப்பித்து உங்களுக்கு எல்லாம் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்க வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக இருந்தாலும் நாம் சில நெறிமுறைகளை பின்பற்றுகிறோம். நவம்பர் 1ஆம் நாள் முதல் நவம்பர் 30ஆம் நாள் வரை கட்டுரைக்கான, ஓவியத்துக்கான காலத்தை வகுத்திருக்கிறோம். நீங்கள் ஒரு மாதம் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு தக்க சூழ்நிலையில் இணையத்திலிருந்து எல்லாம் செய்திகள் நீங்கள் எடுத்துக் கொடுத்து, அந்த புத்தகங்களில் இருந்தெல்லாம் செய்திகள் எடுத்துக் கொடுத்து, இல்லை ஒரு சரியான ஒரு வெளிப்படாத ஒரு தேச தலைவரை நீங்கள் சுட்டிக்காட்டி உங்கள் குழந்தையை வரையவும் எழுதவும் வைக்க வேண்டிய ஒரு காலமாக அதை எடுத்துக் கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் இந்த நவம்பர் 30க்கு பிறகு டிசம்பர் 31 புதுச்சேரியினுடைய ஒரு மிக தேவையான நாள். இந்த பதாகையிலும் போட்டிருக்கிறது. பிரான்சுவா மார்டின் என்ற ஒரு பிரெஞ்சு ஆளுநர். இந்த பிரெஞ்சு ஆளுநர் தான் புதுச்சேரியுடைய முதல் ஆளுநராக வந்தார். அவருக்கு பிறகுதான் புதுச்சேரி என்ற ஒரு கட்டமைப்பு பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்படுகிறது. எனவே அவரை போந்தாப்பே de புதுச்சேரி என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது புதுச்சேரியுடைய நிறுவனர் என்று. இந்த நாளில் தான் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு நெறிப்பாட்டில் நாம் இதை நடத்துகிறோம். வருகின்ற சனவரி 26 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய சிறப்பு விருந்தினராக வருகிறார். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் நடைபெறுகின்றன. இங்க இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் எல்லாம் பிரான்சோடு ஒப்பந்தம் விட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பிரான்சோடு ஒரு தொடர்பு நம்முடைய குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். புதுச்சேரியில் பிறந்த குழந்தைகள் இந்த நிலைப்பாட்டை நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சியை இந்த நாளில் அமைத்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் என்பவர்களில் முதன்மையாக குறிப்பிடப்பட வேண்டியவர் ஷெவாலியே சச்சிதானந்தம் ஐயா. சச்சிதானந்தம் ஐயா ஒரு மிகச்சிறந்த பிரெஞ்சு மொழியிலும் தமிழிலும் ஆராய்ச்சி பட்ட ஒரு அறிஞர் பெறுவார். அவர் நிறைய செய்திகளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். பிரெஞ்சிலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து பிரெஞ்சுக்கும். அந்த நிலையில் பிரான்ஸ் அரசு அவருக்கு மிகப்பெரிய உயரிய விருதான ஷெவாலியே விருதை கொடுத்திருக்கிறது. 90 அகவையை தாண்டிய ஐயா அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து வாழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். இரண்டாவதாக எங்களுடைய நிறுவனத்தின் பொருளரும் இந்த
ஐயா இந்த நிகழ்வுக்கான ஒரு நெருக்கமான சூழலில் தான் ஐயாவை அழைக்க முடிந்தது. உடனே ஒப்புக்கொண்டார். மிகப்பெரிய ஒரு ஈகியர் குடும்பத்தை சார்ந்தவர், அதாவது தியாகி என்று சொல்வோமே, விடுதலை போராட்டத்தினுடைய தியாகி குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய அப்பா ஒரு ஈகியர், இவருடைய தாத்தாவும் ஒரு ஈகியர். ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு உரிய ஒரு செய்தியை செய்தவர். நீங்கள் எல்லாம் பெரிய நிலையில் பேசக்கூடிய வரலாற்று வீரனாக பேசக்கூடிய வாஞ்சிநாதன், அந்த வாஞ்சிநாதன் ஒரு வெள்ளைக்காரரை ஆட்துறை என்ற வெள்ளைக்காரரை நோக்கி சுட்டார் என்ற செய்தி வரலாற்றில் படித்திருப்பீர்கள். அந்த சுடுவதற்கான பயிற்சியை, ஆட்துறையை சுடுவதற்கான பயிற்சியை வாஞ்சிநாதன் புதுச்சேரியில் தான் பெற்றார். அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியை சொல்லிக் கொடுத்தது இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சுந்தர சந்திரகுமாரன் ஐயா அவர்களுடைய தாத்தா தான் என்பதை நான் பெருமைப்பட முடியும். விடுதலை நாளுக்கும் இந்த நாளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? பிரெஞ்சு அரசு, நம்மை ஆட்சி செய்த அரசினுடைய உயரிய விருதை பெற்ற ஒருவர் வந்திருக்கிறார். இந்த ஊரினுடைய வரலாற்றை மிகப்பெரிய அளவில் எழுதி இருக்கக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார். விடுதலைக்கு தொடர்புடைய இந்திய அரசின் மிகப்பெரிய ஆளுமையில் இருந்த, ராணுவத்தில் இங்கு இருக்கக்கூடிய படைத்துறையில் மிகப்பெரிய பணியிலும் இருந்த இந்திய புதுச்சேரியினுடைய அரசு பணியில் இருந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஓவிய நிலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுத்துவம், ஒரு நிறைவுத்துவம் கொடுத்த பசுபதிராஜன் ஐயா அவர்கள் எங்களுடைய நிறுவனத்தின் மீது மிகுந்த அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், ஒழுக்க சீலர், அனைத்து நிலைகளையும் சரியாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமுடையவர். தலைமை ஆசிரியராக பணியாற்றி அவர் தலைமை ஆசிரியராக இருந்து கல்வித்துறையில் இருந்த அவருடைய மேசையை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய மேசையெல்லாம் பயங்கர பலவையான கோளாறுகளோடு இருக்கும், பலவையான சூழல்களோடு இருக்கும். அவருடைய மேசையிலிருந்தே அவருடைய ஒழுங்கு தொடர்பும் ஒவ்வொன்றிலும் ஒழுக்கமான ஒரு நிலைப்பாடுடையவர். 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் செம்மாப்புடன் வளர்த்திருக்கிறார். மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் வந்திருக்கிறார். அடுத்ததாக இந்த நிகழ்வில் ஒரு பெண்மணி இருக்கிறார் என்றாலும் அவர் அனைத்து பெண்மணிகளுக்குமான ஒரு தலைமைத்துவமாக மிகப்பெரிய நாட்டிய பள்ளியினுடைய ஆசிரியர்கள். இதற்கு ஒரு பெரிய வரலாற்று பின்புலம் உண்டு. புதுச்சேரியினுடைய அனைத்து செய்திகளோடும் தொடர்புடைய புதுச்சேரிக்குரிய கெசட்டில், அதாவது அரசு ஆவண நூலை உருவாக்கிய சிறில் அந்தோணி ஐயாவுடைய மகள் என்ற ஒரு பெருமை அவருக்கு உண்டு. இவரை நாம் அழைத்தது என்பது சிறில் அந்தோணி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை, ஒரு சிறப்பு விருதினை ஏற்படுத்தி புதுச்சேரியில் உள்ள ஒருவருக்கு தனிச்சிறப்புடைய ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்குடன் தான் நாம் இவரை அழைத்தோம். வாழ்த்துறைக்காக மட்டுமல்ல, ஆனால் அந்த உயரிய விருதுக்குரியவரை தேர்ந்தெடுப்பதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி அவருக்காகவே தனியாக ஒன்று நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், உங்களுடைய பிள்ளைகள் பல வகையான போட்டிகளிலும், இது போன்ற பல வகையான போட்டிகளிலும் பங்களிப்பு செலுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த பள்ளியில், பணம் கட்டக்கூடிய ஒரு பெரிய பள்ளியில் போட்டுவிட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் மட்டும் நீங்கள் இருக்காமல், உங்களுடைய பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் பல போட்டிகளில் பங்கெடுக்க செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் தோல்விகளை சந்திக்க அவர்களுக்கு பழக்கப்படுத்துங்கள். மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், எதிர்காலம் மிக கூடியது. அதில் உங்களுடைய குழந்தைகள் நின்று பெரிய களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய தேவையில் நீங்கள் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வைத்ததற்கு என்னுடைய நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சான்றோர்கள் மதிப்பு செய்த நிகழ்வு. சான்றோர்களை மதிப்பு செய்ய என் நிறுவனத்தின் நிறுவனர் இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்நிகழ்வின் தலைமை வகிக்கும் பேராசிரியர் திருவாளர் செவ்வாலியை கா. சச்சிநாதன் ஐயா அவர்களை மதிப்பு செய்ய விழைகிறேன்.
இருக்கை கொடுத்துட்டு நீங்க குழந்தைகள் கொஞ்சம் முன்னால வந்துடலாம். தாராளமா வந்து உட்கார்றதுக்கான நீங்க பெற்றோர்களை விட்டுட்டு நீங்க முன்னால வந்துருங்க. குழந்தைகள் இங்க முன்னால வந்து இப்படி உட்கார்ந்துடலாம், தரையில உட்காரலாம், ஒன்றும் சிக்கல் இல்லை. தூய்மையா இருக்கு தரை. மகிழ்ச்சியா வாங்க வாங்க. நீங்க பெற்றோர்களை விட்டுட்டு நீங்க அங்க பின்னாடி இருக்கைகள் காலியா இருக்கும்போது நீங்க உட்காருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு தலைமை ஏற்கின்ற மொழிபெயர்ப்பாளர் என்னுடைய பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை குறித்தாக்குகின்றேன். அதற்கடுத்து விடுதலை போராட்டத்திலே தன்னுடைய குடும்பத்தை ஈடுபட்டு அதற்காக பல இன்னல்களை அனுபவித்த அந்த குடும்பத்தை சேர்ந்த நண்பர் சுந்தரன் அவர்களையும் அன்புடன் பணிவுடன் வணங்குகின்றேன். அதற்கடுத்து சிறந்த ஆசிரியராக, ஓவிய ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்ற அன்னார் அவர்களை பணிவுடன் வணங்குகின்றேன். நம்முடைய கூறியவராக இருந்து பிறகு அரசனுடைய செயலராக இருந்து ஓய்வு பெற்ற சிறு ஆண்டனி மிகவும் அடிக்கடி திருமண சேதம் இல்லத்திற்கு வருவார். அவர்தான் நம்முடைய அருங்காட்சியகத்தை உண்டாவதற்கு, அங்கே அருங்காட்சியகத்தில் இருக்கின்ற ஒரு நூலகம் உண்டாவதற்கும் ஏற்பாடு செய்தவர் அவர்தான். அவருடைய திருக்குமாரி அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். வந்திருக்கின்ற போட்டியிலே கலந்து கொண்ட சிறார்களுடைய பெற்றோர்களை முதலில் வாழ்த்துகின்றேன். நீங்கள் விரைவாக அந்த மாணாக்கர்களை எல்லாம் போட்டியிலே கலந்து கொள்ள செய்தது மிகவும் சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய அருங்காட்சியக நிறுவனர் அறிவன் அவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார். அதோடு மட்டுமல்ல, இந்த ஓராண்டுக்கு 80க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த புதுவை அருங்காட்சியகம் நிகழ்ச்சி இருக்கின்றது. விவேகானந்தர் சொல்லுவார், சிறந்த ஒரு இளைஞரை கொடுங்க, நான் இந்தியாவை முன்னேற்றி தருகிறேன் என்று. அதுபோன்று அந்த விவேகானந்தர் சொன்ன இளைஞர்களிலே ஒருவர் தான் நம்முடைய அறிவன் அவர்கள். அவர் போன்று அவர் எந்த இடையூறுக்கு, பல இன்னல்களுக்கு இடையே இந்த 80 நிகழ்ச்சிகளை ஆண்டு முழுமையும் நிகழ்த்தி இருக்கின்றார் என்று சொன்னால், அவரை போன்ற இளைஞர்கள் வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம், எங்களை போன்ற முதியவர்களுக்கெல்லாம் ஒரு இளைஞராக உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவன் அவர்கள். இங்க இருக்கின்ற 3 பெண்மணிகளுக்கும் சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இளைஞர் அவர்கள். அவரும் நீண்ட நாள் வாழ வேண்டும், வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும். உங்களுடைய குழந்தைகளும் பரிசு பெற்றாலும் பெறவில்லை என்றாலும் சொல்லு, அதை நீங்கள் முழு மனதாக அவர்களை ஈடுபட செய்யுங்கள். உங்களையும் வாழ்த்தி நம்முடைய அறிவன் அவர்களை மாணவர்கள் சொல்லுவார்களே, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோர் மணிவண்ணா உன் சேவடி சேவித்திருக்காப்பு என்று மாறியர் சொல்வது போல அவரை வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஓவிய போட்டியில் சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்து, என்றும் எங்களுக்கு முன்னும் பின்னும் பல வகையில் எங்களுக்கு துணையாக இருந்து வரும் கலைமாமணி திருவாளர் ரா. பசுபதிராசன் ஐயா அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே புதுவை அருங்காட்சியகத்தின் நிறுவனர் அவரை நான் அறிவு சுரங்கம் அறிவன் என்று அழைப்பேன். அறிவன் அவர்கள் சொல்லும் பொழுது முதலிலே தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கினை உங்கள் குழந்தைகளுக்கு வளருங்கள் என்று சொன்னார். இந்த போட்டிகள் எல்லாம் எதற்காக நடத்தப்படுகின்றன? நிறைய செய்திகளை தங்களுடைய முன்னோர்களுடைய சிறப்பையும் பல செய்திகளையும் தலைவர்களையும் பற்றி அறிந்து கொள்வதற்காகவே இந்த கட்டுரை போட்டிகளும்
பங்கேற்ப செய்வதன் மூலமாக அவருடைய அறிவை நாம் வளர்க்க முடியும். வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இருக்கக்கூடாது. பங்கு பெற்றால் வளர்ச்சி, பரிசு பெற்றால் மகிழ்ச்சி. அதுதான் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணும். பங்கு பெற்றால் வளர்ச்சி. பார்ட்டிசிபேஷன் இஸ் ஃபார் growth, பிரைஸ் winning இஸ் ஃபார் ஜாய். அந்த மனப்பாங்கினை வைத்துக் கொண்டு நாம் போட்டிகளிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏராளமான மாணவர்கள் அந்த அவருடைய ஓவியத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. நிறைய மாணவர்கள் சிறப்பாக அந்த தேசிய தலைவர்களையும் நம் தேசத்தினுடைய பறவை, விலங்கு இவற்றையெல்லாம் வரைதலை பார்க்கும் பொழுது சிறு குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை மிகச் சிறப்பாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தனர். அதற்கெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த மாணவர்களுக்கு இந்த போட்டியினை ஏற்பாடு செய்த அறிவனுக்கும், இன்று இந்த நிகழ்ச்சியிலே அறிஞர் பெருமக்கள் ஆகியோரோடு கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அறிவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த போட்டிகளிலே பங்கு பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி ஐயா. ஒரு போட்டியில் வெற்றி பெறுவதை காட்டிலும் அதில் ஊக்கமுடன் பங்கு பெறுவது முக்கியம். அந்த வகையில் என் நிறுவனத்தால் நடத்தப்பெற்ற புதுச்சேரி விடுதலை நாள் கட்டுரை மற்றும் ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் அனைவரையும் வாழ்த்தி வாழ்த்துரை வழங்க நாட்டிய தீபிகா, புதுவை கலைமாமணி திருவாமை தலியா சபைராசு அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவனையும் நம்மை உள்ள புவியையும் ஆண்டவர் போன்ற ஆசானையும் அன்பே உருவான பெற்றோரையும் மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களையும் அவள் கொண்ட சபையோரையும் ஒருத்தன் வணங்கி வருகின்றேன். நான் குழந்தைகிட்ட பேசணும்னு வரும்போது நான் நினைச்ச 2 வார்த்தையும் ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க. உங்க குழந்தைகளை தோல்விக்கு பழக்கல, அதுதான் முதல். தோல்விக்கு பழக்கல. Failures and success will come and go, but hard work always will shine and show. கடினமா உழைக்கிறதுக்கு மட்டும் உங்க குழந்தைங்களை கற்றுக் கொடுத்தா போதும். தோற்று போகும்போது, தோல்விகள் வரும்போது அவங்கள அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. எதனால இந்த தடவை நமக்கு ஒரு செட் பேக் வந்தது, அது எது நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஜட்மெண்ட் சரியில்லை. நான் ஒரு டான்ஸ் டீச்சர் இருந்தனால ஈஸியா சொல்லிடுவாங்க. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், ஜட்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, காரணங்கள் மற்றவங்க பண்ணாம நம்ம எந்த விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம், இன்னும் எப்படி பெட்டர் பண்ண முடியும் அப்படின்னு குழந்தைகளுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. சார் ஐயா சொன்ன மாதிரி குழந்தைகளை தோல்விக்கு பழக்குங்க. கொள்கையோடும் லட்சியத்தோடும் உன் லைஃப்ல என்ன கொள்கை இருக்கு, உனக்கு என்ன லட்சியம் இருக்கு, அது ஒவ்வொரு குழந்தைக்கும் அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லட்சியத்தையும் கொள்கையும் அவங்களுக்குள்ள ஊட்டி அவங்களை வளர்க்கணுங்கிறது பெற்றோர் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். இங்க இருக்க பெற்றோர் எல்லாரும் முதல்ல நாங்கள் சிறந்தாழ்த்தி நன்றியும் வணக்கத்தையும் பேசிக்கிறேன். எங்க அப்பானாலதான் நான் இங்க இருக்கேன். ஆனா அப்பா நெவர் வாண்டட் அஸ் டு சே எக்ஸலன்ட் என்னோட பொண்ணுன்னு நீ எங்கேயுமே சொல்லக்கூடாது. You should create your own identity. That was my dad's dream. இதுதான் முதல் நிகழ்ச்சி நான் அப்பாவோட பொண்ணா இங்க ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன். வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட். இதில் நாங்கள் பதிவு பண்ணோம். ஐயா சொன்ன மாதிரி புதுச்சேரியில் அருங்காட்சியகம், ஃபர்ஸ்ட் கியூரேட்டர் ஆஃப் த மியூசியம், போட் ஹவுஸ், அரியாங்குப்பம் போட் ஹவுஸ் டூரிசம் டைரக்டராக இருக்கும்போது, முனிசிபாலிட்டி இருக்கும்போது, ஆய்மண்டலத்தில் விளக்கு ரோடு, அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறதுனால எதையுமே அவங்க அவங்களோட கிரெடிட்டாக எடுத்துக்க முடியாது. ஆனால் நான் எல்லா மேடையிலும் என்னோட அப்பான்றதுனால நான் அதை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாரதியார் பல்கலைக்கழகம் நான் படிச்சு இன்னைக்கு நலத்துறையில் கலைமாமணி பண்ணி வாங்கியிருக்கேன். இது அப்பா கல்வித்துறையில் 87 டெப்யூட்டி செக்ரட்டரி டு எஜுகேஷன் இருக்கும்போது பாரதியார் பல்கலைக்கூடம் கல்வித்துறையால் துவங்கப்பட்ட ஒரு பல்கலைக்கூடம் 87. அது இன்னைக்கு அப்போ 72 73 பார்த்தீங்கன்னா 2 டான்ஸ்
ஸ்கூல் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஒரு ஏரியால 10 டான்ஸ் ஸ்கூல் இருக்கு. அது நான் வளர்ச்சியா தான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லையும் இப்போ நான் பார்க்கும்போது ஏதாவது ஒரு துறையில ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம், அது எக்ஸ்ட்ரா கரிக்குலம்னே சொல்லக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணிட்டு வரேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலம் சொல்றோம், கோ கரிக்குலம் சொல்றோம், கிடையாது. அது வாழ்வியல் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். கலைகள் வந்து இட் மேக்ஸ் சில்ட்ரன் சென்சிட்டிவ். அவங்க வந்து உணர்வு பூர்வமா இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து மற்றவங்களுடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர்களாக அவங்க வளர்ந்து, மற்றவங்களுடைய உணர்வுகள் அவங்க ஷூஸ்ல நின்று அவங்களோட சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி எல்லாருக்கும் அன்பு செலுத்தக்கூடியவங்க, ரொம்ப மனிதநேயம் மிக்கவர்களாக வளருவாங்க. கலைங்கிறது டான்ஸ் பாட்டு மட்டும் இல்லை, ஓவியம், கட்டுரை போட்டி, பேச்சு. ஒரு கலைமாமணி விருது நிகழ்ச்சியோடு சொன்னாங்க, பேச்சாளர்களுக்கும் கலைமாமணி விருது வழங்கப்படணும். இன்னும் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். எல்லாமே கலை, போட்டோகிராஃபி. இந்த குழந்தை வந்து ஒரு பேஷன் இருக்கிறதுனால தான் அவ்வளோ ஆசைப்பட்டு அந்த போட்டோகிராஃபி எடுக்கிறாங்க. எல்லாமே கலைகள், எல்லாத்துலேயுமே என்கரேஜ் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கனவுகளை பர்சியூ பண்ண நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட். மென்மேலும் அவங்க வளரணும். குழந்தைங்களுக்கு அந்தந்த துறையில ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, அவங்கள முன்னாடி வச்சிருப்பாங்க. நீங்க பின்னாடி இருந்து அந்த குழந்தைங்களோட தேவைகளை சந்தித்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி இன்னும் மேன்மேலும் இந்த குழந்தைங்க பரிமளிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேஷன் தான். பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து குழந்தைகளுக்கும் இன்னொரு கைத்தட்டு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அந்த செல்ஃப் லவ் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தின அத்தனை பேரண்ட்ஸும் சல்யூட் பண்ணி இந்த நிகழ்ச்சி அற்புதமா ஐயா அவர்கள் முதல் முறையாக அறிமுகமான ரொம்ப மரியாதையும் உங்க மேல வந்திருக்கு. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேன். உங்களை மீட் பண்ண உதவி செய்ததுக்கு எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி நீங்க எல்லாரும் நாளைக்கு உங்க குழந்தைகளை இந்த மாதிரி பார்த்து மேடைகளை பார்த்து அவங்கள ஒரு நல்ல இடத்துல பார்ப்பீங்கன்னு கண்டிப்பா நம்பிக்கை என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன். You will definitely see your child shining like a star. So always keep encouraging them. பரிசு முக்கியமே இல்லை செலவா, பரிசு முக்கியமே இல்லை, பார்ட்டிசிபேஷன் தான். புரியுதா? என்னைக்காவது இப்போ நம்ம ஒரு 10 இங்க உட்காந்துருக்கோம் எல்லாமே தோல்விகளை சந்திச்சு தான் இங்க வந்திருக்காங்க. அதனால தோல்விகளை பார்த்து துவண்டு போகாதீர்கள், முன்னேறி செல்லுங்கள். வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்போதும் கடவுள் வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பிளஸ் பண்ணுவார். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் டு ஹார்ட் ஒர்க் அண்ட் காட். தேங்க்யூ. நன்றி அம்மா. இந்நிகழ்வின் தலைமை வகிக்கும் ஐயா அவர்களை போட்டியாளர்களை வாழ்த்தி ஒரு சில சொற்கள் பேசுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிறோம் அறிஞர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளின் மூளை நிரப்பக்கூடிய பாத்திரம் அல்ல என்ற ஒரு பணியில் வழங்கப்படுகிறது. பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைகளை படி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எந்த நேரமும் அவர்கள் கையிலே புத்தகம் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டும் கல்வியாக அவர்களுக்கு மற்ற செய்திகளும் தெரிய வேண்டும். அந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர் என் அன்புக்குரிய அறிவன். எதையும் புதுமையாக சிந்திக்கக்கூடியவர், தீவிரமான எண்ணத்தோடு எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். உங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு போட்டிகள் வைத்திருக்கிறார்கள். போட்டி என்பது அதாவது போர் போன்றதல்ல. உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சிறுகத்தான் நீங்கள் போக முடியும். எல்லோரும் தோல்வி பற்றி சொன்னார்கள் அல்லவா? தோல்வி என்பது வெற்றியின் முதல் பகுதி. குழந்தை கீழே விழுகிறது என்றால் அடுத்து எழுதி ஏற ஆரம்பிக்கும். ஒரு மன்னன் பலமுறை போரில்
வெற்றி பெறாமல் கடைசியில் வெற்றி பெறும்போது அப்போதுதான் அவனுக்கு உண்மையான வெற்றி என்பதல்ல, அவன் தோல்வி எல்லாமே வெற்றி தான் அந்த நிலையிலே இருக்கிறது. எனவே இந்த போட்டியை வைத்து பிள்ளைகளை நல்ல வகையில் வழிநடத்த உதவி செய்து அனுமதித்து என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியோடு துணைக்கல்வியாக அவர்கள் எதில் ஈடுபாடு உண்டோ, விளையாட்டு என்றால் விளையாட்டில் விடுங்கள். அதாவது முழு நேரமும் விளையாட்டு அல்ல, அப்பால் படிப்புக்கு அப்பால் அவர் அப்படி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்துங்கள். ஓவியம் வரைவர்களுக்கு ஊக்கமளியுங்கள், பாட்டு பாடுபவர்களுக்கு ஊக்கமளியுங்கள். எந்த தொழில் எடுத்து செய்யக்கூடியதற்கு நீங்கள் உறுதுணையாகிறீர்கள். கல்வி மட்டும் வளர்ச்சிக்கு அடிப்படை அல்ல என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க. நன்றி ஐயா. இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புதுச்சேரி துணை போக்குவரத்து ஆணையர் திருவாளர் சுந்தர சந்திரகுமாரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். பேச சொல்லி ஐயா என்கிட்ட சொல்லல, அதனால நான் இப்ப எக்ஸ்டம்போரா பேசியோம். தெரியும். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சிவாலியே க சச்சிதானந்தம் பேராசிரியர் ஐயா அவர்களை வணங்குகிறேன். மொழி வாழ்த்து மற்றும் வரவேற்புரை அளித்த சீவா வேலு அவர்களுக்கும் எனது வணக்கமும் வாழ்த்தும். நோக்கவுரை ஆற்றி எதற்காக இந்த விழா என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்ன அறிவனையாவுக்கும் எனது வணக்கம். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர், மேலாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி பசுபதிராஜன் ஐயா அவர்களையும் வணங்குகிறேன். நான் உங்களை பற்றி நிறைய கேட்டிருக்கேன் ஐயா, இப்ப நேரில் பார்த்து தான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அறிவனையா மேல ஒரு சின்ன வருத்தம். எப்போதுமே புலவர் வெங்கடேசன் சொன்னா எனக்கு புரியவில்லை. வில்லியனூர் கல்வெட்டாய்வாளர் புலவர் வெங்கடேசன் சொன்னாதான் நான் வில்லியனூர் எங்க ஊர் பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவர்களையும் வணங்குகிறேன் ஐயா. பெரியவங்களுக்கு எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க அவங்க கூட உட்கார்றதுக்கு, வணங்குகிறேன். தரியா சகாயராசு அம்மா அவர்களுக்கு எனக்கு வணக்கம். சிறிலங்கனி ஐயாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நானும் ஒரு பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் இருந்தேன். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி நானும் கொஞ்ச நாளோட கமிஷனாக தான் இருந்தேன். இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கேன். சந்தோஷம். தொகுப்புரை வழங்க இருக்கிற மனோரஞ்சனி வழங்கி கொண்டிருக்கிற மனோரஞ்சனி திருநாவுக்கரசு, நன்றியுரை வழங்க உள்ள சங்கீதா சபைநாதன் அவர்களுக்கும் எனக்கு வணக்கம். எனக்கு ஐயா அறிவுரையாவை எப்படி தெரியும் அப்படின்னா, செக்ரட்டேரியட்ல ஒரு மீட்டிங், அப்ப சுந்தரேசன் ஐஏஎஸ் அவங்க வந்து இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா என் குடும்பத்தை பத்தி அவருக்கு தெரியும். அப்போ அவரு சொன்னார், நம்ம இது சம்பந்தமா ஏதாவது ஒரு புத்தகம் மாதிரி ஏதாவது வெளியிடலாமா 75வது ஆண்டுல, அதுக்கு ஏதாவது ஒரு இன்புட் கொடுங்களா. ஏன்னா எனக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வெளியில இருக்கேன். நான் இப்போ டைரக்டர் சைனிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தேன், அவர் செக்ரட்டரி இருக்கு. அப்போ அவர் தான் சாருடைய நம்பரை கொடுத்து நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதில் ஏதாவது முன்னேற்றம் அடையலாம். அப்போ தான் முதல் முறையாக பல தடவை பழைய பஸ் ஸ்டாண்ட் கோயிலும் அந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறோம், பக்கத்திலே இருக்கிறது தெரியல. எப்போதுமே உள்ளூர் கூட தீர்க்கப்படாமல் இல்லை. அங்கே போன அப்புறம் தான் அங்கே என்ன இருக்குது, வரலாற்று பொக்கிட்டமே எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அறிவனையாவுக்கு எனது வாழ்த்துக்கள். அடுத்து
பிரான்சுவா மார்சன் முதல் கவர்னர் ஜெனரல் அவர் தான். 1674 நினைக்கிறேன் அவர் முதலா பாண்டிச்சேரிக்கு வந்தது. யாருக்காவது தெரியுமா பாண்டிச்சேரிய பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுத்தது யார்? சும்மா அப்படியே சொல்லுங்க, இன்ஃபார்மலா பேசுங்க. யாருக்காவது தெரியுமா? என்னப்பா என்னது? அப்பா கேக்குறான். உன் பேர் சொல்ற, உன் பேர் சொல்ற. அழகேஷ். வெரி குட். சரி, எனிவே தைரியத்தோட ஒரு கேள்வி கேட்டான் பாருங்களேன், அது பெரிய விஷயம். யாருக்காவது தெரியுமா? ஷேர்கான் லோடி. ஷேர்கான் லோடி அவர்தான் பாண்டிச்சேரியில பிரெஞ்சுக்காரங்க ஒரு காலனியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அலோவ் பண்ணது அவர்தான். அப்ப பிரான்சுவா மார்சன் மசூலிப்பட்டினத்துல இருக்கார். மசூலிப்பட்டினமும் பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த ஒரு பகுதி. அப்ப முதலாக அவர் இங்க வராரு. உண்மையிலே அவர் பிரெஞ்சுல சொன்னாரு, ஃபாதர் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னா நம்ம எப்போதுமே இப்ப இருக்கிறவங்க நம்ம ஒருத்தர சொல்லுவோம். உண்மையிலே வரலாற்றுல பாத்தீங்கன்னா அவர்தான். ஏன்னா பாண்டிச்சேரியை ஒரு த்ரைவிங் போர்ட்டா உருவாக்குனது அவர்தான். அதனாலதான் அவருடைய 317வது நினைவு நாளை நாம இங்க வந்து கொண்டாடுறோம். இது எனக்கு தெரிஞ்ச செய்தி, ரெலவெண்டா இருக்கிறதுனால சொன்னேன். அடுத்து தோல்வியை, ஏன்னா நான் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வரல, அதனால நான் இங்கே நீங்களாம் பேசுறத வச்சுதான் பேசணும். தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க 2 பேரும். அதே சமயத்துல சக்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதும் தெரியும். தலையில போய் உட்கார்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தோல்வியை நாம நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ உதாரணமா என்னைய சொல்றதா நினைச்சுக்காதீங்க, என்னுடைய பசங்க எல்லாம் செஸ் விளையாடுவாங்க, நிறைய கோப்பைகள் நீ வாங்கியிருக்கியா, சந்தோஷம், குட். அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பையன் என்கிட்ட சொல்லுவான், நான் அப்ப தாசில்தாரா இருந்தேன், அப்பா ஆர்பிட்டர் வந்து தப்பு பண்றாரு, அவனுக்கு ஃபேவரா பண்றாரு, அவன் வந்து காயின்ல கை வச்சுட்டான், அந்த காயினை மூவ் பண்ணாம இன்னொரு காயினை மூவ் பண்றான், தப்பு, டைம் வந்து கரெக்டா அடிக்க மாட்டாரு, இதெல்லாம் சொல்லுவான். நான் அவன்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, உன்னை அழைச்சின்னு வந்து விடுறது என்னோட வேலை, மேட்ச் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போறது என்னுடைய வேலை. நானோ என்னுடைய மனைவியோ உன்னோட அம்மாவோ வருவாங்க, இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் அப்பா கூட வந்து நிக்க மாட்டார், தாசில்தார் கூட வந்து நிக்க மாட்டார். அந்த பந்தா காட்டுறது, அந்த வெயிட்ட காட்டுறது, அதெல்லாம் நோ. நீ உன்னுடைய காலில் நில். உனக்கு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா எடுத்து சொல், அது யாரா இருந்தாலும். தப்புன்னா நீ நிறைய கப்பு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கப்பு இருக்கும், ஒண்ணுத்துக்கு கூட கூட்டிட்டு போய் விடுவோம். அத்தோட இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போறதோட சரி, சில டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க, சில டைம்ல செகண்ட் வருவாங்க, சில டைம்ல ஆதரவு கிடைக்கும், சில டைம்ல ஒண்ணுமே கிடைக்காது. டசன்ட் மேட்டர். இன்னைக்கு 2 பசங்களே நல்லா நிலையில இருக்காங்க. ஒருத்தவங்க பெரிய டாக்டரா இருக்கான், இன்னொருத்தவங்க பெரிய இன்ஜினியரா இருக்கான். ஏர்னிங் ஹேண்ட்ஸம்லி வெல், என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னு அது சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதான் லைஃப் ஸ்கில்ஸை நீங்க சொல்லி கொடுக்கணும். லைஃப் ஸ்கில்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? லைஃப் ஸ்கில் என்ன? பெரியவங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. வாட் இஸ் லைஃப் ஸ்கில்? சொல்லுப்பா. அட்வான்டேஜ்னா எதை எடுத்துக்கணும்? ஸ்கில்ல எடுத்து பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பையன் ரிலேட் பண்றான். வெரி குட் ஆர்த்தி, குட். வாழ்க்கையை பத்தி படிக்கிறதுனா என்னங்க? எல்லாம் நார்மலா போனீங்கன்னா பெரிய பெரிய, நான் ஒரு ட்ரெயினரும் கூட, அந்த மாதிரி இப்ப கார்பரேட் ட்ரைனிங்லாம் போனோம்னா உடனே கம்யூனிகேஷன், டெசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும், லேட்டரல் திங்கிங் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். அதுதான் லைஃப் ஸ்கில்லா இல்ல. உங்க வீட்டுல உங்க பையன் கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து அதை ப்ராப்பரா
எப்படி செலவு பண்றான்னு பாருங்க. அது லைஃப் ஸ்கில். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே செருப்பை கட்டி ஒரு பர்டிகுலர் இடத்துல விட வைங்க. சாக்ஸை கட்டி ஒரு பர்டிகுலர் இடத்துல போட சொல்லுங்க. அது லைஃப் ஸ்கில். வீட்டுல நீங்க சமைக்கும் போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. வீட்டுக்காரர் கட் பண்ணி கொடுக்கணும்னா கோவம் வருது இல்ல, என்ன செய்யற நீ அப்படின்னு கேக்குறீங்கல்ல, பையனையும் செய்ய சொல்லுங்க. அப்பதான் என்ன ஆகும், நீங்க எப்படி எங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்க அம்மா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்க மருமக உங்களை கேட்க மாட்டான். இதெல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ். வாழ்க்கையில நமக்கு தேவையானது இதெல்லாம். ப்ராப்பரா புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ஒரு இடத்துல பர்டிகுலர் திங் வைக்கிறது, எப்ப கேட்டாலும் அதை கொடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் லைஃப். அதை உங்களுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுல முக்கியமானது ஒண்ணு, தோல்வியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப அடிக்கடி இந்த சூசைட் அது இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. வாழ்க்கை ஐயா சொன்னாங்க, படிக்கிறது ஜெயிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. இப்ப உதாரணம் சொல்றேன், நான் என் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஐயா தெரியும். நான் பள்ளியில படித்த காலத்துல 84 SSLC நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நான் எவனை முட்டி போட்டு படிக்க வச்சு படுறான்னு சொல்லி உதைச்சனா அவன் இன்னைக்கு என்னோட பெரிய பொசிஷன்ல இருக்கான். நான் வயிறு சொல்ல சந்தோஷமா சொல்றேன். ஏன் அவனை படிடான்னு அந்த டீச்சர் வந்து எனக்கு அவ்வளவு ஃப்ரீடம், நான் தான் கிளாஸ் லீடர், எனக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருந்தாங்க. இப்ப ஆதியாரே உதவி முடியல பையன. அப்புறம் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்க தந்தையார் கூட சார் சச்சிதானந்த ஐயா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒன்னா இருந்திருக்கிறாங்க காரைக்கால்ல. அவர் இப்ப என்ன பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். ரெடியாபாளையம் பி சுப்பையா பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஐயா அப்படின்னு கேட்டாங்க. உதைக்கிறதுல நான் தான் நம்பர் 1 அப்படின்னு. இன்னைக்கு அவன் அப்படி பார்த்தாலே 1008 ப்ராப்ளம். நாம போய் முதல்ல நினைக்கிறோம், ஏன் என் பையனை அடிச்சோன்னு. முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க, முகத்தை விட்டுரு தோலை உரின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவங்க தான் ஐயா. நாங்களாம் எதுவும் பிக்சர் மாதிரி பெரிய பள்ளிக்கூடலாம் படிக்கல. வில்லியனூர் விவேகானந்தா பள்ளி தான் கர்த்தம், எகோல்ல கர்த்தம், சாந்திரால் தான் அந்த பள்ளியில படிச்சவங்க தான். எங்க படிக்கிறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம்ன்றது முக்கியம். படிப்பு மட்டுமே ஒருத்தவங்க பெரிய அளவுல உயர்த்திடாதுங்க. கூட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. வாய்ப்பை உங்களுக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது ஒரு லைஃப் ஸ்கில். இப்ப நிறைய பேர் சின்ன உதாரணம் சொல்ற பாருங்களேன். LDCயா கிடைக்குது, UDCயா கிடைக்குது. ஒருத்தனுக்கு எக்ஸர்விஸ்மென்ட் போட்டாவா, நான் எக்ஸர்விஸ்மென்ட் ஒரு தடவை தான் உபயோகப்படுத்த முடியும். தப்புன்னு போய் LDCயா ஜாயின் பண்ணிட்டான், என்னாச்சு, லாஸ்ட். UDCயா ஜாயின் பண்ணினா அவனுக்கு ப்ரொமோஷன் குயிக்கா வரும். சோ அப்ப என்ன வேணும், உங்க கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். LDC எக்ஸாம் முதல்ல வந்து அதை நான் கிளியர் பண்ணிட்டா போதும், அடுத்த எக்ஸாம் எப்படி இருக்குமோ தெரியாது, நான் பாஸ் பண்ணுவேனோ தெரியாது. அதனாலதான் எப்போதுமே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், வெள்ளத்தனை வளர்நிட்டம் மாந்ததம் உள்ளத்தனை உயர்வு. கரெக்டா நீங்க எங்க போகணும் உங்க டெஸ்டினேஷன் தெரிஞ்சு வச்சீங்க, அது ஒரு லைஃப் ஸ்கில். டெஸ்டினேஷன் நோக்கி போறதுக்கு கத்து கொடுங்க பசங்களுக்கு, அது ஒரு லைஃப் ஸ்கில். தேங்க்யூ வெரி மச். நன்றி ஐயா. பங்களிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களின் முயற்சிக்கு எங்களால் இயன்ற பயனுள்ள பரிசு பொருட்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. தனியா அம்மையார் அவர்களை சான்றிதழ் வழங்க அன்போடு அழைக்கின்றேன். பங்களிப்பு சான்றிதழ் கட்டுரை போட்டிக்கு பள்ளி பிரிவு மு. தர்ஷினி, எம். அன்பரசி, அன்பரசி பங்களிப்பு சான்றிதழ் ஓவிய போட்டி. மயிலாபன், ஸ்ரேஷ்ரா, கொஞ்சம் எல்லாரும் கிளாப் பண்ணலாம், கை தட்டலாம்.
வாங்க 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 பாருங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க. நரேந்திரன், கவிசுதரன், ரியா பாண்டியன், என்ன பேரு? நரேந்திரன், ரியா பாண்டியன், நரேந்திரனா? நரேந்திரன். ரான்விகா, யோகப்பிரியா, பங்களிப்பு சான்றிதழ் பெற்றவர்கள் நீங்க பாதுகாப்பா வீட்டுக்கு போகணும். முதல் கட்டம் அதுதான். வண்டிகள் வேகமா வந்து நீங்க பாதுகாப்பா போகணும். இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா இருங்க, இருக்கக்கூடிய சூழல் இருந்ததுன்னா இருங்க, கடைசி வரைக்கும் இருந்துட்டு போங்க. ஆனா வீட்டுக்கு போகும்பொழுது ஒவ்வொருவரும் பாதுகாப்பா போங்க, அதுதான் முதன்மையானது. யோகப்பிரியா, பிரணிகா பாண்டியன், பிராணிகா பாண்டியன், யாஷிப் ஆதித்யா, யாஷிப் ஆதித்யா, என்ன பேரு? ஆதித்யா. கவிச்சந்திரன்,